ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செய்ய போகிறோன்னா வாழை இலை பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி கேள்விப்பட்டிருக்கீங்க. அது என்ன வாழை இலை பஜ்ஜி ட்ரை பண்ணி போவாங்க. நான் வந்து பஜ்ஜி மாவு கடையிலே வாங்கிட்டேன். ஸோ வந்து ஒரு ஆளுக்குங்கனால கம்மியாக செய்கிறேன், ஓகேங்களா. பஜ்ஜி மாவு கொட்டிட்டு தேவையான அளவு வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அதுலேயே காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த திட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு தென் வந்துட்டு வாழை இலையை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு கட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம். அந்த சைடில் எக்ஸஸாக இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன், அது வேணாம். இது ஏன் நம்ம இப்படி சாப்பிட்றோன்னா வந்துட்டு வாழை இலையோட ஃப்ளேவர் வந்துட்டு இதில் கிடைக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஒவ்வொரு வாழை இலையும் எடுத்து ஆல்ரெடி வந்துட்டு எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு, அதில் வந்துட்டு டிப் ஒவ்வொரு வாழையும் பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி போடுறோம். அதுதான் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பஜ்ஜி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வாழை இலை வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சாப்பிட்லாம், இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வாழை இலையை வந்துட்டு தனியாக எடுத்துகிட்டு அந்த பஜ்ஜி சாப்பிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக பஜ்ஜியில் ஒட்டிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.